என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றே. அழிவின் குழியில் இருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீ. அழிவின் குழியில் இருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீ. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளில் எசாயா புத்தகத்தினுடைய 38வது அதிகாரத்தினுடைய வரிகள் நமக்கு இன்று மதுரை பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எசாயா புத்தகத்தின் 38வது அதிகாரத்தில் அரசர் எசேக்கியா தன்னுடைய வாழ்நாள் திடீரென முடிவுக்கு வருகிறது. தன்னுடைய வாழ்நாளில் அவர் இனி கடவுளை காண முடியாது, இந்த உலகத்தில் கடவுளோடு கொண்டிருந்த நல்லுறவில் அவர் நிலைத்திருக்க முடியாது என்கின்ற ஒரு ஆற்றாமையும், அதே போல கடவுள் தன்னுடைய வாழ்நாளுக்கு அதிபதியாக இருக்கிறார், எல்லா மனிதருடைய வாழ்நாளும் ஆண்டவருடைய கரங்களிலே உள்ளன, ஆகவே இறுதியாக தன்னை ஆண்டவரிடம் அர்ப்பணிக்கின்ற எசேக்கியா நம்பிக்கையோடு ஆண்டவர் தன்னை காத்தருள்வார் என்று சொல்கின்ற அருமையான ஒரு பதிலுரை பாடலை இன்றைய நாளில் நாம் பெற்றிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதருடைய வாழ்நாளினுடைய நிறைவிலுமே அந்த மனிதர் ஒரு ஏக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கின்றார். பல மனிதர்கள் சில நேரங்களில் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய தவறியதை நினைத்தும் அதே போல செய்த பாவங்களை நினைத்தும் இறுதி நாட்களிலே வருத்தப்படுவார்கள். இன்றைய இந்த பதிலுரை பாடலில் பார்க்கிற பொழுது எசேக்கியா அரசர் தன்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறதை நினைத்து ஒரு ஏக்கத்தோடு தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகின்றார். அங்கு பார்க்கின்றோம், முதலாவதாக திடீரென அந்த இறப்பு வருகிறது என்பதை சொல்வதை காட்பதை போல நண்பகலில் திடீரென அந்த நிகழ்வு நடக்கப் போகிறது என்று சொல்கிறார். அதாவது திடீரென அந்த முடிவு வரப்போகிறது. அந்த சூழ்நிலையில் அவர் அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்கின்ற ஒரு சூழ்நிலையை அங்கு நாம் பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம், எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய அழைப்பு இருக்கும். ஆகவே தயார் நிலையில விழிப்புணர்வோடு ஒரு மனிதர் செயல்பட வேண்டும் என்பதை இந்த மதுரை பாடல் நல்ல தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது. தன்னுடைய வாழ்க்கையினுடைய பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றியவராக கடவுள் மீது முழு நம்பிக்கையோடு செயல்பட்டு கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இந்த வரிகள் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து, எந்த நேரத்தில் ஆண்டவர் வந்தாலும், இதோ அந்த திருடனைப் போல வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே நாம் எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்பது இன்றைய இந்த பதிலுரை பாடலாம் நமக்கு தெல்ல தெளிவாக. இரண்டாவது, அவர் சாவின் படுகொலையை நோக்கி போகின்றார் என்று சொல்கிறார். அந்த சாவின் படுகொலை என்று பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது கடவுளை காண முடியாத ஒரு நிலை, இறப்புக்கு பிறகு வருகின்ற ஒரு நிலை. அதே போல தொடர்ந்து அவர் சொல்கிறார், வாழ்வோரின் நாட்டினில வாழ்கின்ற இந்த உலகத்தில் நான் ஆண்டவரை புகழ முடியாது என்று சொல்கிறார். வாழ்வு இருக்கிற வரைக்கும் கடவுளோடு தொடர்பு கொண்டு கடவுளை புகழ முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அதை சொல்கிறார். ஆனால் நமக்கோ தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழக்கூடிய அந்த நிலை வாழ்வை ஆண்டவர் நமக்கு பரிசளித்து இருக்கிறார். ஆகவே இந்த அரசர் சொல்வதை போல, இதோ இந்த நாட்டில் இந்த உலகத்தில் இனி நான் ஆண்டவரை காண முடியாது, அவரை புகழ முடியாது, போற்ற முடியாது என்று ஒரு ஏக்கத்தோடு சொல்கின்றார். ஆனால் நாமோ தொடர்ந்து ஆண்டவரை புகழக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். நிலை வாழ்வுக்கும் அவரை காணக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். இந்த உலகத்தை தாண்டி நிலை வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களிக்கின்றார். எனவே அந்த நம்பிக்கையில் நாம் இந்த உலகத்திலும் கடவுளை புகழ்வோம், இனி நிலை வாழ்விலும் அவரோடு இருப்போம், அவரை முகமுகமாய் பார்ப்போம், அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருப்போம் என்கின்ற நம்பிக்கையில் இந்த உலக வாழ்க்கையை ஒரு தயாரிப்பாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களினால, நம்முடைய பக்தி முயற்சிகளினால, இறை வார்த்தையின்படி வாழ்கின்ற நல்ல ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையின்படி தொடர்ந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக, மாட்சிப்படுத்தக்கூடிய மக்களாக, எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பிரசன்னத்தை விட்டு நீங்காத மக்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
இறுதியாக பதிலுரை பாடல் நிறைவு பெறுகிற பொழுது அந்த அரசர் சொல்கிறார், எனவே நான் கடவுளிலே நம்பிக்கை கொள்கின்றேன், அவர் என்னை படுகுழியில் நின்று மீட்பார் என்று சொல்கின்றார். எனவே இறுதியாக ஆண்டவரே நமது நம்பிக்கை. அது எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், அது இந்த உலகமாக இருக்கலாம், நிலை வாழ்வாக இருக்கலாம், நம்முடைய இறப்பாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையும் ஆண்டவருடைய கரங்களிலே உள்ளன. எனவே அந்த நம்பிக்கையில நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். கடவுளிடம் நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என் வாழ்வுக்கு அதிபதி, அவரே என்னுடைய உயிரை கொடுத்தவர், அவரே என்னுடைய நிறைவான ஆற்றலையும் வலிமையும் தரக்கூடியவர். எனவே அவரோடு நான் இணைந்திருப்பேன் என்கின்ற நம்பிக்கையில ஒவ்வொரு நாளும் நாம் வாழ கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாள்களும் ஆண்டவருடைய கரங்களிலே உள்ளன. எனவே இந்த வாழ்க்கையை நாம் நிலை வாழ்வுக்கு ஒரு தயாரிப்பாக வாழ்கிறோமா? இந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் வாழ்கிறோமா? அப்படி வாழ்கிற பொழுது நமக்கு எல்லாம் ஆன ஆண்டவர் நம்முடைய வாழ்வினுடைய இறுதி நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை தொடர்ந்து கைவிடாமல் காத்திடுவார் என்கின்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கும். அந்த நம்பிக்கையில தொடர்ந்து செபிப்போம். அன்பான ஆண்டவரே, அருமையான காலை வேளையிலே உம்மை போற்றி நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரம் நீர். எனவே இந்த வாழ்க்கையில உம்மை நாங்கள் முழுமையாக நம்பி உம்மை மகிமை செய்து நிலை வாழ்வுக்கு எங்களையே நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.